வணக்கம். 2026 தமிழக தேர்தல் களம் நிஜமாவே மிகப்பெரிய அரசியல் மாற்றங்களையும் ஆழமான சித்தாந்த மோதல்களையும் சந்திக்க போகுது. இன்னைக்கு நாம கிடைக்கப்பெற்ற தரவுகள் மற்றும் அடிப்படை ஆதாரங்களை மட்டுமே வச்சு இந்த அரசியல் வரைபடத்தை ரொம்பவே துல்லியமா புரிஞ்சுக்க போறோம். இந்த விளக்க தொகுப்புக்குள்ள நாம நேரா போயிடலாம் வாங்க. நம்ம பகுப்பாய்வுக்கான அஜெண்டா இதுதான். முதல்ல விஜயின் அரசியல் வருகை, அடுத்து அவரோட சித்தாந்தம் மற்றும் அரசியல் வியூகம், மூணாவதா உள்கட்சி சவால்களும் சர்ச்சைகளும், நாலாவதா திராவிடம் மற்றும் தேசிய அரசியல், கடைசியா 2026க்கு பிந்தைய அரசியல் களம். இதையெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, முதல் பகுதியான விஜயின் அரசியல் வருகை. இந்த புதிய அத்தியாயம் எப்படி தொடங்குச்சுன்னு பாப்போம். இப்போ வாரிசு அரசியல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆதாரங்கள் எப்படி ஒப்பிடுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான உண்மை புரியும். அதாவது காங்கிரஸ் கட்சியில ராகுல் காந்தி தேசிய வாரிசு அரசியலை குறிக்கிறார்னா, திமுகவுல உதயநிதி ஸ்டாலின் வர்றது மாநில வாரிசு அரசியலா பார்க்கப்படுது. பல வருஷமா அதிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட குழுமமே அனுபவிக்கிறது மக்கள் மத்தியில ஒரு விதமான சலிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் இப்போ ஒரு புதிய அரசியல் வருகைக்கான பாதையை அமைத்து கொடுத்திருக்குன்னு தரவுகள் சொல்லுது. அப்போ விஜய் ஏன் இப்போ திடீர்னு களமிறங்கினார்? நம்ம சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னா, அவரோட நோக்கம் வெறும் ஒரு சில எம்எல்ஏ சீட்டில ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, சுமார் 60 வருஷமா வேரூன்றி இருக்கிற திராவிட கட்சிகளோட ஆதிக்கத்தை உடைக்கிறது தான் அவரோட முக்கிய இலக்கு. குறிப்பா ஜெயலலிதா, கருணாநிதி அப்படிங்கிற 2 மாபெரும் ஆளுமைகள் இல்லாததால ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய அரசியல் வெற்றிடத்தை நிரப்புறதுக்கான வாய்ப்பா அவர் இதை பார்க்கறாரு. அடுத்ததா நம்ம 2வது பகுதிக்கு போலாம். சித்தாந்தம் மற்றும் அரசியல் வியூகம். இந்த புதிய அரசியல் கட்சியின் பின்னணி என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிரம்மாண்டமான நம்பரை கவனிங்க. 30,000 கோடி ரூபாய். ஆளுங்கட்சி வருஷத்துக்கு இவ்ளோ பெரிய தொகையை ஊழல் பண்றதா விஜயோட தரப்பு ரொம்ப கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சொல்லப்போனா இதுதான் அவங்களோட முக்கியமான அரசியல் போர் முழக்கமாவே இருக்கு. அந்த மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு நேர்மாறா விஜய் தனது தேர்தல் பிரமாண பத்திரத்துல வெளிப்படையா அறிவிச்ச தனிப்பட்ட சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 624 கோடி ரூபாய். இந்த பணத்தை தன்னோட 30 வருஷ சினிமா பயணத்துல ரொம்பவே கடின உழைப்பால சம்பாதிச்சதுன்னு சொல்லி தன்னை ஒரு ஊழலற்ற உழைப்பால் உயர்ந்த தலைவரா அவர் மக்கள் முன்னாடி காட்டுறார். சரி, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல ஏஐ, சோஷியல் மீடியா இதெல்லாம் மட்டுமே ஒரு வெற்றியை தீர்மானிச்சிடுமா? களப்பணி தேவையில்லையான்னு நீங்க கேட்கலாம். அதுக்கான விடை ரொம்ப சிம்பிள். சுமார் 85,000 கிளைகள் மூலமா 1.5 கோடி அடித்தக்கு உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாபெரும் கட்டமைப்பா அவங்க உருவாக்கியிருக்காங்க. இந்த நெட்வொர்க் தான் உண்மையாவே கிரவுண்ட்ல வேலை செஞ்சு வாக்குகளை அறுவடை பண்ணுது. இப்போ விஜயோட அந்த தனித்துவமான மத்திய இடதுசாரி சித்தாந்தம் எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு பார்ப்போம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கலவை. பெரியாரோட மதச்சார்பற்ற சமூக நீதி, அம்பேத்கரோட சமத்துவம், அப்புறம் காமராஜரோட மக்கள் நலம், இது மூணே ஒன்னா சேர்த்து திராவிடத்தையும் தேசியத்தையும் ஒரே புரிநிலை இணைக்கிற ஒரு முயற்சியை தான் அவர் செய்றார். அடுத்து நம்ம 3வது பகுதி, உள்கட்சி சவால்களும் சர்ச்சைகளும். எந்த ஒரு புதிய கட்சிக்கும் இது தவிர்க்க முடியாத ஒண்ணு இல்லையா? அதை பத்தி பார்ப்போம். தலைமை என்னதான் தூய்மையான அரசியலை பத்தி பேசினாலும் களத்துல நடக்கிற சில விஷயங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. குறிப்பா ஆதவர்ஜுனா ஒரு இணையான அதிகார மையமா செயல்படுறதா எழற குற்றச்சாட்டுகள், ராசிபுரத்துல தொண்டர்கள் பட்டாக்கத்தியால கேக் வெட்டின சம்பவம், அது மட்டும் இல்லாம பிரகாசம் போன்ற வேட்பாளர்கள் மேல இருக்கிற கடுமையான போக்சோ மற்றும் பாலியல் சீண்டல் புகார்கள், இதெல்லாம் ஒட்டுமொத்தமா இந்த இயக்கத்தோட நம்பகத்தன்மைக்கே பெரிய சவாலா அமைஞ்சிருக்கு. அதே போல இன்னொரு முக்கியமான வதந்தி என்னன்னா, விஜய் முழுமையா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கார் அப்படிங்கிறது. ஆனா கட்சி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, சிடிஆர் நிர்மல்குமார் மாதிரியான நிபுணர்களை நிர்வாகத்தை சிறப்பா நடத்துறதுக்காகவும் தேர்தல் ஆணைய வழிகாட்டுதலுக்காகவும் மட்டுமே பயன்படுத்திக்கிறதா சொல்றாங்க. சோ இது மறைமுக நிர்வாகமா இல்ல வெறும் நிபுணர்களின் வழிகாட்டுதலா அப்படிங்கிறது ஒரு விவாதமாவே இருக்கு. இங்கேதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. பழைய அரசியல் கட்சிகள் செஞ்ச அதே தவறுகளை தன்னோட சொந்த கட்சியினரும் செய்யாம தடுக்கிறது தான் மிகப்பெரிய சவால்னு நம்ம ஆதாரங்கள் ஆழமா வலியுறுத்துது. உள்கட்சி ஊழலையும் அதிகார அத்துமீறல்களையும் ஒரு இரும்பு கரம் கொண்டு இந்த புதிய தலைமையால அடக்க முடியுமா? அதுதான் இவங்களுக்கான உண்மையான ஆசிட் டெஸ்ட். இப்போ 4வது பகுதிக்கு வருவோம். திராவிடம் மற்றும் தேசிய அரசியல். இது மாநில அளவுல நடக்கிற மிகப்பெரிய சித்தாந்த போர். தேசிய கட்சிகள், குறிப்பா பாஜக, தமிழகத்துல வளர்றதை தடுக்கிற ஒரு மாபெரும் சித்தாந்த சுவரா திராவிட மாடல் நிற்குதுன்னு சோர்சஸ் சொல்லுது. அது ஏன்? இந்தி திணிப்புக்கு எதிரான நிலைப்பாடு, மாநில சுயாட்சிக்கான ரொம்ப வலுவான கோரிக்கை, அப்புறம் இங்க ஆழமா வேரூன்றி இருக்கிற சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீட்டு கொள்கைகள், இது எல்லாம் தான் அந்த பிரம்மாண்டமான தடையா நிற்குது. இந்த அமைப்பு ரீதியான மோதல் எப்படி உருவாகுதுன்னு பாருங்களேன். PM ஸ்ரீ திட்டத்தையே ஒரு உதாரணமா எடுத்துப்போம். முதல் படி,
தேசிய கல்விக் கொள்கையில இருக்கிற மும்மொழிக் கொள்கையையும் தேசிய அளவிலான தேர்வுகளையும் மாநில அரசு கடுமையா எதிர்க்குது. இரண்டாவது படி, அதுக்கு பதிலடியா மத்திய அரசு தமிழகத்துக்கான முக்கியமான கல்வி நிதியை நிறுத்தி வைக்குது. ஒரு கல்விக் கொள்கை எப்படி ஒரு மாபெரும் மாநிலம் மற்றும் மத்திய அரசு மோதலா மாறுதுன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. இதையெல்லாம் தாண்டி ரொம்பவே நடுநிலையா பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் அமைப்பு பத்தின 2 நேரெதிர் பார்வைகளை நம்ம தரவுகள் சுட்டிக்காட்டுது. பெரியாரியவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, இது பிற்போக்குத்தனமானது, வர்ணாசிரமத்தை ஆதரிக்குது, அறிவியல் பகுத்தறிவு இல்லாத அமைப்புன்னு கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் தரப்பு என்ன வாதிடுதுன்னா, நாங்க தேசியத்தை வளர்க்கிறோம், கலாச்சாரத்தை பாதுகாக்கிறோம், குறிப்பா விளிம்பு நிலை மக்களுக்கான சமூக பொறியியலை, அதாவது சோஷியல் இன்ஜினியரிங்கை செய்யறோம்னு சொல்றாங்க. நம்ம மாநிலத்துல இருக்கிற ஆழமான கலாச்சார பிளவை இது அப்பட்டமா காட்டுது. இந்த சித்தாந்த மோதல்கள் வெறும் பேச்சோட நிக்காம புவியியல் ரீதியா எப்படி வெளிப்படுதுன்னு திருப்பரங்குன்றம் சர்ச்சை நம்ம காட்டுது. கார்த்திகை தீபம் ஏற்றுவது சம்பந்தமா இந்து அமைப்புகளுக்கும் சிக்கந்தர் பாதுஷா தர்காவுக்கும் இடையில நடந்த ஒரு பதற்றமான மோதல், அதைத் தொடர்ந்து கோர்ட் கொடுத்த கட்டுப்பாடுகள், இது எல்லாமே அந்த பகுதியில மிகப்பெரிய அளவுல ஒரு மத ரீதியான துருவமுனைப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடைசியா 5வது பகுதி, 2026க்கு பிந்தைய அரசியல் களம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகளோட மிக முக்கியமான ஒரு புள்ளி இந்த பிரம்மாண்டமான நம்பர் தான், 108. பல தசாப்தங்களா ஆதிக்கம் செலுத்துற ராட்சச அரசியல் கட்சிகளை எதிர்த்து களமிறங்கின முதல் தேர்தலிலேயே 108 இடங்களை விஜயின் கட்சி கைப்பற்றி இருக்கிறது அவங்களோட வியூகங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றியா பார்க்கப்படுது. ஆனாலும் இந்த வெற்றியை நம்ம சோர்சஸ் ஒரு விமர்சனத்தோட தான் அணுகுது. திமுக அதிமுகங்கிற 2 பெரிய ராட்சதர்களை எதிர்த்து நின்று அவரோட அரசியல் துணிச்சலை ஒரு பக்கம் பாராட்டினாலும், கரூர்ல 40 பேர் உயிரிழந்த துயர சம்பவம் நடந்தப்போ அவர் உடனடியாக களத்துக்கு போகாதது பெரிய சர்ச்சையாச்சு. ஒரு தலைவனுக்கான அந்த உண்மையான கள பொறுப்புணர்வு அவர்கிட்ட இன்னும் வரலையோ அப்படிங்கிற கடுமையான விமர்சனத்தையும் இது முன்வைக்குது. இப்போ நம்ம தரவுகள்ல இருந்து ரொம்பவே சிந்தனையை தூண்டுற ஒரு இறுதியான கேள்வியோட இந்த விளக்கத் தொகுப்பை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். 2026 தேர்தல் தூசிகள்லாம் அடங்கின பிறகு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, விஜயோட இந்த 108 இட வெற்றி உண்மையிலே பழைய திராவிட அரசியலை பலவீனப்படுத்துதா, அல்லது எதிர்பாராத விதமா அதே சித்தாந்தத்தை வேற ஒரு வடிவத்துல மீண்டும் வலுப்படுத்துதா? நீங்களே சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு பகுப்பாய்வில் சந்திப்போம்.